கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு 42 அதிகாரம் வசனம் 10 2வது பகுதி. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக அற்புதமான ஒரு வசனம். உண்மையாகவே ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் இதை நாம் கவனிக்காமல் போவதினாலும் மறந்து போவதினாலும் ஏதோ நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் கடந்து ஒரு நாள் போய்க்கொண்டே இருக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். கடவுள் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில் ஒரு எகிப்தின் பாடுகள் ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அங்கே ஒரு மீட்பு உண்டாயிற்று. அதற்கு பிறகும் வனாந்திர பாதை இருந்தது. இவை எல்லாம் ஏற்பட்டிருந்தும் கூட கடவுள் அவருக்கென்று வைத்திருந்ததான அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. கடவுள் சொன்னபடியே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களை அங்கே அழைத்து கொண்டு போய் அடிமைகளாயிருந்த அந்த மக்கள் அதிபதிகளாக வாழும்படி ஆண்டவர் உதவி செய்தார். வார்த்தைகளை புரட்டுகிறவரோ வார்த்தைகளை மாற்றுகிறவரோ நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதிலே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, அந்த எகிப்தின் அனுபவம், வனாந்திரத்தின் அனுபவத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது நமக்கு பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், இழப்புகள் ஏற்படுவதை கூட நாம் பார்த்திருக்கின்றோம். அதை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் அதை என்னவாக மாற்றுகிறார் என்றால் அவை அனைத்தையும் நமக்கு நன்மையாக மாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனம் நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு வசனம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அந்த வார்த்தை மிக முக்கியம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏதாகிலும் ஒன்று எப்பொழுதாகிலும் ஒரு முறை அல்ல, சகலமும் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று கேள்விப்பட்டோம் அல்ல, அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில், அதாவது நாங்கள் கடவுளை நேசிக்கிற பிள்ளைகளாகிய அவரால் அழைக்கப்பட்டவர்களாகிய எங்கள் வாழ்க்கையில் சகலவற்றையும் கடவுள் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை தான் இங்கே யோபுவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். யோபுவிற்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். 1 அதிகாரத்தில் யோபுவிற்கு என்னவெல்லாம் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து வருகிற பகுதிகளில் அவையெல்லாம் யோபு விட்டு எப்படி சற்றேனும் எதிர்பாராத நிலையில் எடுத்து கொள்ளப்பட்டது என்றும் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு இந்த 42 அதிகாரம் 10வது வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாய் யோபு பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அது முன்னிருந்ததை பார்க்கலும் நேர்த்தியானதாகவும் இருந்தது. அடுத்தடுத்து நீங்கள் வசனங்களிலே வாசித்து பாருங்களேன். யோபுவின் குமாரத்திகளைப் போல பூமியில் அழகான குமாரத்திகள் வேறு ஒருவரும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆம், அவ்வளவு நேர்த்தியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள். அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்தது. ஆண்டவர் வெறும் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அது முன்னிருந்த திராட்சை ரசத்தின் சுவையை காட்டிலும் இது நேர்த்தியாயிருந்தது, மேன்மை நிறைந்ததாக, அதிக சுவை நிறைந்ததாக இருந்தது. இழப்பிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ? எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், என் தொழிலை இழந்தேன்,
என் வியாபாரத்தை இழந்தேன், நான் ஆரோக்கியத்தை இழந்தேன், என் பணத்தை இழந்தேன், நற்பெயரை இழந்தேன், ஊழியத்தை இழந்தேன், கல்வியை நான் இழந்தேன் என்றெல்லாம் இழப்பை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு யோபுவின் மூலமாக அப்படியே முத்தரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகள் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வேண்டுமென்றால் இப்படி செய்யுங்களேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்களோ அதை ஒரு டைரியில் எழுதுங்கள், தனி நோட்டில் அது எழுதுங்கள். அது எதுவாக இருக்கலாம். அதை எழுதிவிட்டு ஜெபித்து விட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வாருங்கள். கர்த்தர் அதை அப்படியே இரண்டத்தனையாய் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். நிச்சயமாய் ஒரு நாள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் பொய் சொல்லவும் மனம் மாறவும் அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முன்னிருந்ததை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குகிற கடவுள், உங்களை உயர்த்துகிற கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள். ஆகையால் தான் ஏசாயா மூலமாக கடவுள் பேசும் பொழுது, நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லி தருகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆம், யோபுவை போல ஆண்டவரே, நாங்கள் இழந்து நிற்கின்ற காரியங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. அவைகள் எங்களுக்கு வலிக்கிறது ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் நிர்கதியாய் நிற்கிறோம் சாமி. இதெல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே, இனிமேல் நான் எப்படி வாழப்போகிறேன், எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வரப்போகிறேன் என்ற எண்ணங்கள் எங்களை கர்த்தாவே சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஆனால் என் தேவனாகிய கடவுள் இந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றுகிற கடவுள். நாங்கள் இழந்த எல்லாவற்றையும், இழந்த பணம், இழந்த வீடு வாசல், இழந்த ஆரோக்கியம், இழந்த உறவுகள், இழந்த தொழில், இழந்த நற்பெயர், ஆண்டவரே ஏதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அதை 2 மடங்காக எங்களுக்கு திரும்பி தருவதை இதே இடத்திலே எங்கள் கண்கள் காணும்படி உதவி செய்வீர். அதற்காய் தோத்திரம். அடியனுடைய இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் தருகிற ஐயா. யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, உள்ளம் உடைந்திருக்கிறார்களோ, வேதனையில் இருக்கிறார்களோ, காலை நேரத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தை மீது பிள்ளைகளை தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். வெறும் ஆறுதல் அல்ல ஆண்டவரே, இதை அப்படியே இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை உமது பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் கிருபை தரப்போகிறீர். அதற்காய் தோத்திரம். என் தேவன் பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்கிற கடவுள். எங்கள் தகுதியை வைத்து, எங்கள் திறமையை வைத்து அல்ல ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி, எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுத்து அந்த புதிய ஆசீர்வாதத்திற்கான பாத்திரவான்களாய், தகுதி நிறைந்தவர்களாய் எங்களை மாற்றுகிற கடவுள். அதற்காய் தோத்திரம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.